பேதுருவுல வாசிக்கிறீங்களா? நானும் நீங்களும் வசனத்தினால் உருவாக்கப்பட்ட விதை, வசனமும் விதை. இயேசு வந்து சொல்றாரா, ஒருத்தன் வந்து விதைக்கிறான் அப்படின்னு எதை பத்தி பேசுறாரு? இந்த வசனத்தையும் என்னன்னு சொல்றாரு, விதை. அத ஒண்ணு வந்து கொத்திட்டு போயிருது, ஒண்ணு முள்ளுல விழுந்துருது, பாதையில விழுந்துருது. அப்படி எல்லாமே நீங்க போய் வாசிச்சு பாருங்க, திருப்பி திருப்பி எல்லாமே விதை. இந்த உலகமே எதுல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு? விதை. அதை நீங்க if you value it, it will bless you. அது யூடியூப்ல இருக்கா? எல்லாமே யூடியூப்ல இருக்கான். தயவு செய்து போய் நேரம் இருக்கும்போது சும்மா கேளுங்க. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வார்த்தையை போட்டுட்டு கேட்டுட்டு இருங்க. இல்லை வேலை செஞ்சிட்டு இருக்க நேரத்தில் வார்த்தையை போட்டு விட்டு ஏதோ ஒன்று உள்ளுக்கு போய் உங்களை மாற்றும். ஆமென். சரி, பாருங்க, இது வந்து ராஜ்யம் இல்லையா? தேவனுடைய இது ராஜ்யம், கிங்டம். ராஜ்யம்னா இந்த மாதிரி டெமோக்ரஸி இல்லை பாருங்க, ஜனநாயகம் இல்லைல்ல. ஜனநாயகத்துடைய அட்டகாசம்லாம் நேற்று பார்த்துருப்பீங்க. அதுதான் ஜனநாயகம். அதாவது ராஜ்யம் என்றது என்னது? ஒரு ராஜா, அவரு கீழே, அவருடைய அதிகாரத்துக்கு கீழே சப்ஜெக்ட்ஸ், அதுதானே கிங்டம். அப்ப அதே மாதிரி இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ராஜா. அவருடைய ராஜ்யத்துல நாங்க ஒரு பிரஜையா இருக்கிறோம். அவரு இயேசு கிட்ட கேட்டுக்கொள்ற விஷயமா அதுதான். நீ வந்து ஒரு ராஜா இல்ல, உனக்கு ஒரு ராஜ்யம் இல்லைன்னு சொல்லிரு, நான் உங்களை விட்டுறோம். ஆனா அவர் சொல்றாரு, உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யத்துக்கு நான் ராஜாதான். ஆமேன். அதுதான் அந்த 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 உண்மையை முதல்ல விளங்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு விளங்கும் ராஜ்யத்துல என்ன இருக்கும். ஒரு ராஜ்யம் இருந்தா கட்டாயம் ராஜ்யத்துல சட்டங்கள் இருக்குமா இல்லையா? ஜனநாயகத்திலேயே எவ்வளவு சட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு ராஜ்யத்துல கட்டாயம் சட்டங்கள்னா என்னது? சட்டங்கள் இருக்கும், கொள்கைகள் இருக்கும், கொள்கைகள் பிரின்சிபல்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமா. அப்ப நீங்க அதை விளங்கிட்டாதான். ஃபார் எக்ஸாம்பிள் ரோமன்ஸ் 8:1 எடுங்க. 8:1 ரோமன்ஸ் 8:1 அப்படின்னா திஸ் இஸ் ஹவ், இப்படிதான் இந்த ராஜ்யம் செயல்படும்னு சில பிரின்சிபல்ஸ் கொள்கைகள் சட்டங்கள் கட்டாயம் இருக்கும். ஒரு ராஜ்யம்னா கட்டாயம் இப்படிதான் இந்த ராஜ்யம் செயல்படணும். ஆமேன். இது வரைக்கும் நான் சொன்னது விளங்கிருச்சா? இப்படிதான் செயல்படணும்னு சட்டங்கள் இருக்கு. பாருங்க, சட்டங்கள்னு சொல்லும் போது நான் நியாய பிரமாணத்தை பத்தி மட்டும் பேசல. இதுல என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. சரியா? கிறிஸ்து இயேசுவிலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்று. இங்க பிரமாணம்னு அவங்க சொல்லும் போது நியாய பிரமாணத்தை பத்தி மட்டும் பேசல. லான்னு சொல்லும் போது இட்ஸ் தி ஆபரேஷன். ஆபரேஷன் என்ன? ஒரு செயல்முறை. கவனிக்கிறீங்களா? ஒரு செயல்முறை. பாருங்க, ஜீவனுடைய ஆவிக்குன்னு there is a way, அந்த வாழ்க்கைக்குன்னு சில வழிகள் இருக்கு. மரணம், பாவம் மரணம், அந்த லா, அதுக்கு இட்ஸ் an operator, that's how it operates. பாருங்க இது எப்படி விளங்கப்படுத்தலாம். இந்த ரோமன்ஸ் 3:27 ஃபார் எக்ஸாம்பிள், there is the law of faith. வாசிக்கிறீங்களா யாராவது? அதை எடுங்க. ரோமர் 3:27.
என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? சரி சரி. என்ன எழுதியிருக்கு? இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரி அல்ல, விசுவாச, the law of faith இருக்குதா? அப்படின்னா faith is not a law. விசுவாசம்ன்றது ஒரு பிரமாணம் இல்ல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? விசுவாசம் இப்படிதான் செயல்படும்னு சில விதிமுறைகள் இருக்குது. அதை நீ விளங்கிக்கலன்னா அப்ப விசுவாசத்தினால என்னன்னு தெரியாம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விளங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. அப்படின்னா ராஜ்யத்துக்குன்னு நிறைய சட்டங்கள், விதிமுறைகள், கட்டாயம், செயல் கொள்கைகள், செயல்முறைகள் கட்டாயம் இருக்கு. அதை சொல்றதுதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்படி சரியா? அப்ப நானும் நீங்களும் தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குரியவர்கள். அதான் அது உண்மையா இல்லையா? இல்ல நீங்க வேற ஏதாவது ராஜ்யம்னா பரவாயில்ல, ஆனா நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். அப்படின்னா இந்த ராஜ்யத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சட்டம் இல்லாட்டி ஒரு விதிமுறை, என்ன சொன்னேன் முதல்ல, கொள்கை, செயல்முறை, அமைப்பு, இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. கண்டுபிடிச்சேன் இன்னைக்கு உட்கார்ந்து. நிறைய வார்த்தைகளுக்கு இந்த ராஜ்யத்துக்குன்னு. அப்ப இதுல ஒண்ணுதான் இயேசு இல்ல தேவன் பேசி சொன்ன ஒரு விஷயம். ஆதியாகமம் 8:22 இருக்கு. சரியா? என்ன ஆயிருச்சு? கதையின்படி ஒரு பெரிய ஃப்ளட். ஒரு ஃப்ளட். கஷ்டமான வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சு ஈஸியானதை விட்டுட்டோம். ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஃப்ளட். வெள்ளத்துல எல்லாரும் அழிக்கப்பட்டுட்டாங்க, நோவாவினுடைய குடும்பத்தை தவிர. தேவன் அப்போ ஒரு உடன்படிக்கை பண்றார். இந்த உடன்படிக்கை கொஞ்சம் கவனிங்க. இந்த உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பண்ணின உடன்படிக்கை மாதிரி இல்லை. எபிரேயர் 8 எழுதியிருக்கு, நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை has become obsolete. அது பலதாயிற்று, அது எடுக்கப்பட்டு. ஆனா இது மனிதனோடு தேவன் பண்ற ஒரு உடன்படிக்கை. மனிதனோடு தேவன் பண்ற ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? இப்படி இருக்க இல்ல, எங்கம்மா? ஆதியாகமம் 8:22. ஆதியாகமம் 8:22 என்ன இருக்கு? தேவன் சொல்றாரு, பூமியுள்ள நாளளவும், கொஞ்சம் சத்தமா என்னோட சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும் உஷ்ணமும். சீதனமும் உஷ்ணம்னா என்னது? சூடு குளிரும். என்னோட தான் இருக்கீங்களா? வின்டர் சம்மர். காலங்கள் கோடை. அப்படின்னா குளிர் காலமும் வெயில் காலமும் பகலும் இரவும் எல்லாமே. அப்புறம் ஒளிவதே. பூமி இருக்கிற வரைக்கும் இந்த விஷயங்கள் உன்னிடத்திலிருந்து இனிமே எடுக்க, இதுல மாற்றங்களே இல்லன்னு தேவன் ஒரு விலங்குதான் நான் பேசுறது. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, பூமி இருக்கிற வரைக்கும், இதை நீங்க நிச்சயமா கேட்டிருக்க மாட்டீங்க, அதனால கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும். அப்படின்னா பூமினா இந்த உலகத்துக்குன்னு ஒரு விதிமுறை ஒண்ணு இருக்குது, ஒரு செயல்பாடு ஒண்ணு இருக்குது. அதன்படிதான் எல்லாமே நடக்கும். அது பேரு விதைக்கிறது, அறுக்கிறது. என்னோடதான் இருக்கீங்களா? அதன் பேர் என்னது? விதைக்கிறதும். நான் பணத்தை பத்தி இன்னும் பேச தொடங்கல, ஆனா இதை நீங்க இப்ப என்னோட கொஞ்சம் யோசிக்க தொடங்கணும். இந்த பூமிக்கு வெளியில இது இல்ல. பூமிக்கு வெளியில இப்படி ஒரு விஷயம், இந்த பூமிக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு, விதைப்பும் அறுப்பும். அப்படின்னா
இது கலாத்தியர் 6லயும் வாசிக்கிறோம், 6:7. வெரி குட், அதை எடுங்க. கலாத்தியர் 6:7 இருக்கு பாருங்க. பரவாயில்ல, பசங்க எல்லாம் பயங்கரமா வசனம் படிச்சு படிச்சு. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண. சரி, அது தெரியும். அடுத்து, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் எதை விதைக்கிறானோ அதையே, கொஞ்சம் கவனிங்க, எதை, கொஞ்சம் சொல்லுங்க என்னோட சேர்ந்து, இத எதை அதையே. வெரி இன்ட்ரெஸ்டிங். எதை விதைக்கிறானோ அதை தான் அவன். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில். கொஞ்சம் கவனிங்க, விதைப்பும் அறுப்பும் இல்லாமலே எதை விதைக்கிறோ அதை தான் அறுப்ப. அதனால நல்லது செய்யறதை நிறுத்திராதன்னு என்ன சொல்ல? அப்படின்னா என்னது அர்த்தம்? சம்பந்தம் இல்லாம. அப்ப நல்லது செய்யறதை நிறுத்திராதையா அப்படின்னா விதைக்கிறத நிறுத்திராத, ஏற்ற காலத்தில் அறுப்பணி. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இரு. நன்மை செய்யணும், நீ விதைக்கிறதுல சோர்ந்து போகாம இரு, ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்படின்னா என்னோட தான் இருக்கீங்களா? அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையே, இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ப்ரோக்ராம்னா என்னது? ப்ரோக்ராம் அப்படின்னா ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி என்னது? What can we do now? What is that word? எங்களுடைய கேளுங்க, அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையே ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்ட் ஹார்வெஸ்ட். ப்ரோக்ராம்ட் ஹார்வெஸ்ட் அப்படின்னா நான் என்னன்னு விளக்கம் சொல்றேன். என்னோட தான் இருக்கீங்களாமா? அந்த குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் தட்டிக்கிட்டி அமைதியா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லனா, உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு திட்டத்தின் படிதான். வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு திட்டத்தின் படிதான் நடக்குது. நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே அறுப்பு தானே. எவ்ரிதிங் இஸ் ரீப்பிங், ரைட்? யூ ஆர் ரீப்பிங். அப்படின்னா யாருடைய திட்டம் படி இந்த அறுவடை நடந்துட்டு இருக்கு? உங்களுடைய திட்டத்தின்படி. நீங்க எதை விதைக்கிறீங்களோ, என்னோடதான் இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை இப்படியே தான் இருக்குதுன்னா நீங்க என்னத்தை விதைச்சிருக்கீங்களோ அதை தான் அறுத்துக்கிட்டு. நான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்க, நீங்க கனத்தை விதைச்சிருந்தீங்கன்னா என்னத்தை அறுத்துட்டு இருப்பீங்க? கனத்தை அறுத்துட்டு இருப்பீங்க. அதோட கனத்தோட சேர்ந்து வர, இப்ப கேரன் சொன்ன மாதிரி, நீ உன்னுடைய தகப்பன் தாயை கனம் பண்ணா நீ நீடிய, அப்படின்னா நீ கனத்தை, if you sow honor you will reap honor and all the benefits of honor. இந்த கனத்தை நீ விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா கனத்தையும் இந்த கனத்து மூலமாக வர எல்லாத்தையும் நீ அறுத்துட்டு இருப்ப. அப்ப கனத்தின் மூலமாக வர விஷயங்களை நீ அறுக்கலனா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ விதைக்கலன்னு அர்த்தம். everything in life is about you sowing. உன் வாழ்க்கையில எல்லாமே நீ என்னத்தை விதைச்சிட்டு இருக்கன்றதுதான். விளங்குதா? தானியேல்னு ஒரு தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு, நீ தேவனை அறிந்து கொள். if you know God you will do great exploits. அப்படின்னா நீ தேவனை அறிந்து கொள், நீ மகா பெரிய காரியங்களை செய்வாய். அப்படின்னா இந்த மகா பெரிய காரியம் செய்வான்றதான் அந்த அறுவடை. அதுக்கு விதை என்னது? நீ தேவனை அறிந்து கொள். தேவனை எப்படி அறிந்து கொள்ள போற? நீ வார்த்தையில் அவரை தேடுற, நீ வந்து பிரசங்கத்தை கேட்கிற. தேவனை நீ
யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். அப்ப அதுக்கு நீ நேரம் செலவில்லைன்னா நீ வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்யாம இருக்கிறது எதனால? விதைக்க வேண்டியதை விதைக்கல. விளங்குதா? குடும்பத்துல எனக்கு நிம்மதியே இல்லைன்னா நிம்மதியை நீ விதைச்சியா? நீ நிம்மதியை விதைச்சிட்டு இருக்கியா? இல்ல உன்னாலதான் பிரச்சனையவா? அப்ப நீ தான் பிரச்சனைனா நீ விதைக்காததை அறுக்க முடி. விளங்குனா ஆமென்னு சொல்லுங்களேன். நீ விதைக்காததை ஒரு காலமும் நீ அறுக்கவே முடியாது. யாராவது நல்லா தன்னுடைய மூளையை பயன்படுத்தி ஸ்ட்ராட்டஜிஸை உண்டு பண்ணி இப்படி இப்படி இப்படின்னு சில காரியங்களை செஞ்சிருந்தாங்கன்னா அதை அவங்க விதைச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்றபடி அந்த பலனை பிசினஸ் செய்யறவங்க பாத்தீங்களா? பிசினஸ் பண்ணும்போது நல்லா மூளையை கசக்கி இந்த பிளானை பண்ணி அந்த பிளானை பண்ணி. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, என்னது? பி ஜென்டில் as a dove and shrewd as a shrewd. நான் தமிழ்ல எப்படி இருக்கு? கூகுள். ஜென்டில் as a dove and shrewd as a, அந்த வசனம் எங்க இருக்கு? தேவன் தான் சொல்றாரு. கொஞ்சம் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மேத்யூ 10, மத்தேயு 10:16 என்ன எழுதி இருக்கு பாருங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல இதோ நான் உங்களை, யாரு? இயேசு தானே சொல்றாரு, வேற யாரும் இல்லையே. என்ன சொல்றாரு? ஆகையால் சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களும் புறாக்களை போல கபடம் இல்லாம மட்டும் இருன்னு சொல்லல, கபடம் இல்லாமலும் இருக்கணும், ஷ்ரூடாவும். ஷ்ரூட்னு என்னது? புத்திசாலி மட்டும் இல்ல, அதுல கொஞ்சம் என்ன இருக்கணும்? அதுல கொஞ்சம் இருக்கணும், தந்திரம் இருக்கணும். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இன் தி வொர்க் தட் யூ டு. நீங்க செய்யற வேலையில நீங்க கபடமே இல்லாம இருந்தீங்கன்னா ஒரு டீலை க்ளோஸ் பண்ணவே முடியாது. அதுதான் நம்ம. அப்ப தேவன் தான் சொல்றாரு, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஓநாய்கள் உள்ள இந்த உலகத்துக்குள்ள உன்னை ஆட்ட போல நானு அனுப்புறேன். நீ வெறும் கபடம் இல்லாம மட்டும் இருந்தீங்கன்னா அந்த ஓநாய் உன்னை முழுங்கிட்டு போயிருந்தால. அப்ப நீ சரியான புத்திசாலித்தனமா விவேகமா எல்லாத்தையும் நீ, அதுதான் உன்னுடைய விதை. அதுக்கு ஏத்த மாதிரி நீ அறுவடை பண்ற. நான் பேசிட்டு இருக்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? அப்படின்னா இன்னைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற சக்சஸ் வந்து நீ விதைச்சது தான் அங்க அறுத்துட்டு. நீ போய் படிச்சு நல்லா தேவனை தேடி நீ ஜெபிச்சு வார்த்தையில அவருடைய ரெவலேஷன்ஸ் வெளிப்பாடுகளை கண்டெடுத்து அதன்படி வாழும்போது சக்சஸ் அண்ட் விக்டரி ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் இல்லையா? அப்படின்னா உன்னுடைய விதை அங்க அறுவடையா உனக்கு விளங்குதா? நான் பேசிட்டு இருக்குது. இந்த உலகமே நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றத, இந்த உலகமே ஒண்ணு பொருளாதாரம் இல்ல, பணம் இல்லைன்னா இந்த உலகம் முடிஞ்சிச்சு. இட் வில் கிராஷ். இல்ல என்ன கிராஷ் ஆகும்? உலகமே கிராஷ் ஆகாது, இக்கானமி கிராஷ் ஆயிரும். இக்கானமி கிராஷ் ஆனாதான் இந்த நிறைய பிரச்சனைகள் வரும். விதை இல்லாம போயிட்டா உலகமே. விலங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். விதை இல்லாம போயிட்டா இந்த உலகமே. அதனாலதான் தேவன் படைக்கும் போது, சிருஷ்டிக்கும் போது, ஆதியாகமம் 1ல வாசிச்சு பாருங்க, தேவன் எழுதி இருக்கு, தேவன் சொல்றாராம் உண்டாவதாக, உண்டாயிற்று. ஓகே, God says and God is saying நல்லா இருக்கு. அடுத்த அதிகாரம் போய் பார்த்தா அந்த மண்ணை உழுவதற்கும் தண்ணி ஊத்துறதுக்கும் ஆள் இல்லையா. அதனால எதுவும். அப்படின்னா தேவன் இது உண்டாகட்டும் சொல்லும் போது அது எந்த விதத்துல உண்டாகி இருக்கு? எந்த உருவத்துல? விதை. அந்த விதைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு பாருங்க. ஒரு விதைக்குள்ள ஒரு ஆப்பிள் விதை ஒண்ணு இருக்கு, பாத்துருக்கீங்களா? கருகருன்னு குட்டியா துணுண்டா இருக்கும். அந்த ஒரு ஆப்பிள் விதைக்குள்ள ஒரு 4-5 மரமும் 10 லட்சம்
பழங்களும் அந்த ஒரு விதைக்குள்ள காத்துட்டு இருக்கு. ஒரு ஆள் மட்டும் இல்ல, பல தலைமுறைகள் அதுல இருந்து சாப்பிடலாம். அதுதான் ஒரு விதையினுடைய. உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு விளங்குதா? எல்லாமே விதைத்தான் பாருங்க. அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னதை அவங்க ரெண்டு பேரும் செய்யாம கீழ்ப்படியாம நிமித்தமாக வந்த சாபத்துல எந்த சாபம் முதல்ல வந்துச்சு? மண்ணு நீ என்னன்னுதான் கொத்துனாலும் நீ வேர்த்திட்டு இருப்பாது அங்க. அப்படின்னா விதை உனக்கு பலன் கொடுக்காது. விதையில தான் கைய வச்சாரு. அடுத்து என்னது? உன் வித்துக்கும் யாருக்கும் சண்டை, உனக்கும் அவனுக்கும் இல்ல, விதைக்கும் தான் நீ மோதல். பாத்துக்க. அதனாலதான் யோவான் வந்து கதறிட்டு இருக்கா, விரிய பாம்பு. அதனாலதான் இயேசு வந்து சொல்றாரு, உன்னுடைய தகப்பன் யாருன்னு உனக்கு தெரியலையா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசி? விதை எல்லாமே விதை தான் பாருங்க. இதை நீங்க விளங்காத வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாம போயிருது. இது வரைக்கும் விளங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனாலதான் இயேசு வரும்போது இயேசுவை பத்தி என்ன எழுதியிருக்கு? அவர் தன்னை பத்தியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் ஒரு விதையாய் விழாவிட்டால். அவரும் என்னவாதான் வந்தாரு? ஒரு விதை. அவரை போலவே ஒரு கூட்டம் அப்பதான் உருவாக்க முடியும். அப்படின்னா ஒரு விதையா வந்திருக்கணும். பேதுருவுல வாச்சிருக்கீங்களா? நானும் நீங்களும் வசனத்தினால் உருவாக்கப்பட்ட விதை. வசனமும் விதை. இயேசு வந்து சொல்றாரா, ஒருத்தன் வந்து விதைக்கிறான் அப்படின்னு எதை பத்தி பேசுறாரு? இந்த வசனத்தையும் என்னன்னு தான் சொல்றாரு. விதை. அதை ஒண்ணு வந்து கொத்திட்டு போயிருது, ஒண்ணு முள்ளுல விழுந்துருது, பாதையில விழுந்துருது. அப்படி எல்லாமே நீங்க போய் வாசிச்சு பாருங்க திருப்பி எல்லாமே விதை. இந்த உலகமே எதுல பங்கன் ஆகிட்டு இருக்கு? விதை. விதை இல்லைன்னா முடிஞ்சது கதை. விளங்குதா உங்களுக்கு? அதனாலதான் 2 கொரிந்தியர் இல்லையா, 2 கொரிந்தியர் 9 எழுதியிருக்கு. 2 கொரிந்தியர் 9 எடுங்க. அதுல எத்தனாவது வசனம் கொஞ்சம் ஓட்டி பாருங்க. 8வது வசனமா என்ன எழுதியிருக்கு? இதனாலதான் எழுதியிருக்கு, 8 9 10 எடுங்க. விதைக்கிறவனுக்கு கொஞ்சம் கவனிங்க. இந்த அதிகாரம் எதை பத்தி தெரியுமா பேசிட்டு இருக்கு? வாசிச்சுட்டே வருவோமா? 6ல இருந்து வாசிப்போமா? நீங்க முந்த நேரத்து இதை கேட்டுட்டு இருந்தீங்களோ? டப்புன்னு சொல்றத பார்த்தா. பின்னும் நான் சொல்லுகிறது கவனிக்கிறீங்களா? இப்ப வந்து பவுல் பணத்தை பத்தி பேசுறாரு. இங்க பணத்தை பத்தி பேச தொடங்கிட்டார். பணத்தை பத்தி பேசும்போது பணத்தை என்னன்னு தான் சொல்றாரு. பணத்தை நீ கொடுக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. முதல்ல நீ பணத்தை, ஆனா பணத்தை நீ கொடுக்கும் போது அதை பணமா நீ பார்க்கிறத நிறுத்தணும். எத்தனை பேர் விளங்குது? நான் 100 ரூபா கொடுத்தேன் இல்ல, நான் இன்னைக்கு ஒரு கையளவு விதைய நீ அப்படி அதை பார்க்க தொடங்கணும். விளங்குதா? நான் ஒரு 5 ரூபா போட்டா கூட அது யாருக்கு பெருசு யாருக்கு சின்னதுன்னு, என் கண்ணுக்கு 5 ரூபா சின்னதா இருக்கலாம், உங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். So that is not the, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீ எண்ணத்தை போட்டாலும் அது பணம் இல்ல, அதை நீ எப்படி பார்க்க தொடங்கணும்? அது ஒரு விதை. சத்தமா யாராவது சொல்லுங்களா? அது ஒரு விதை. அததான் இங்க சொல்ற. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக. இந்த சிறுகன்றத ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். எத்தனை பேருக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு? நீ மனுஷனான்னு கேட்கல. கான்சியஸ்னஸ் இல்ல, கான்சியஸ்னஸ் அது வந்து அது வேற. அது வந்து விழிப்புணர்வு. நான் ஒரு உயர்ந்த பிறவின்ற ஒரு கான்சியன்ஸ். அப்படின்னா உனக்குள்ள ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு, டேய் நீ இது பண்றது உனக்கே சரியா இருக்கா அப்படின்னு உன்னை கேள்வி கேட்டுட்டு உள்ளுக்கு ஒண்ணு உட்காண்டு, அந்த மனசாட்சிக்கு ஏற்றபடி நீ எதை செஞ்சாலும் நீ நல்லதா செஞ்சுட்டேன்னு அர்த்தம். அதோட அதை விட்டுருவோம்.
அப்ப சிறுக விதைக்கிறவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மனசாட்சி சொல்லு, டேய் 10 லட்சம் சம்பாரிச்சிட்டு 10 ரூபாய கொடுத்துட்டு போறியே நீ எல்லாம். மனசாட்சி சொல்லும் போது அங்கதான் சிறுக விதைக்கிறவன். அதுக்குன்னு அவன் அறுக்காம போக மாட்டான்ல, சிறுக அறுப்பான். சிம்பிள், ஓகேவா? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் அவன் விசனமாயும். No one should force you. சரியா? யாரும் உன்னை கட்டாயப்படுத்தியோ இல்ல ரமோனா கொடுக்குறாங்களா, ஐயோ நானும் கொடுக்கணுமே அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் பயந்து இல்ல கொடுக்கலன்னா அப்படியெல்லாம் இல்லை. நீ உன் மனதில், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. உன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அது அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்க சொல்லல, அது ஒரு கட்டளையா சொல்லப்படுது. உன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உன் மனசுல உனக்கு என்னத்தை அதை நீ கொடு, தைரியமா அதை செய். ஆனா யாரு சொல்றாங்களே நீ அந்த 10% கொடுக்கலன்னா தேவன் உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டுருவாரு அப்படின்னு பயந்தெல்லாம், அதெல்லாம் பண்ணவே கூடாது. பயமே அதுல இருக்கக்கூடாது. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன், ஆமென் சொல்லுங்களேன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றும், அப்படி நீ விதைக்க பழகிட்டீனா நீ எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக உள்ளவர்களாயும் சகலவித, இது ரொம்ப முக்கியம். நீ எதுக்கு இப்ப விதைக்கிற? நீ விதைக்க சகலவித நற்கிரியைகளிலும் நீ பெருகுவ. உங்களுக்கு விளங்குனா இது ரொம்ப முக்கியம் விளங்குறது. நீ எதுக்கு விதைக்கிற? நீ நல்லா இருக்கணும்ன்றது மட்டும் இல்ல, நீ விதைச்சா நல்லா இருப்ப, அது மட்டும் இல்ல, சகலவித நற்கிரியைகளிலும் நீ பெருகுவதற்காக நீ விதை. அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கேன், இதை பெருசா நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். விதை விளங்குதா? சரி, அடுத்த வசனத்து என்னது? வாரி அறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே. என்று எழுதியிருக்கிற, கொஞ்சம் என்ன கவனிங்க, இதுதான் முக்கியம், இதை நான் சொல்லி நிறுத்திடுறேன். விதைக்கிறவனுக்கு விதையையும், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, என்னது? புசிக்கிறவனுக்கு. அப்படின்னா உங்க கையில பணம் வரும்போது அது எப்படி வருது? ரெண்டு விதமா கைக்கு வருது. When God gives you, He is giving you seed and bread. தேவன் உன் கையில ஒரு 10,000 வந்துச்சுன்னா அந்த 10,000 விதையும் இருக்கு, சாப்பாடும். விலங்குதான் நான் பேசுறது. நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? அந்த 10,000 மொத்தத்தையும் சாப்பிட்டே முடிச்சிடுறோம். அப்புறம் நம்ம எதை அறுக்க போறோம்? விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நீ கஷ்டப்பட்டு போய் எதையோ பண்ணி விதைன்னு சொல்லல, விதையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், சாப்பாட்டையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். You have to recognize the seed that you have in your hand. உன் கையில இருக்க விதைய நீ தான் இது விதைன்னு புரிஞ்சுக்கணும். விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. நிறைய நேரம் நாங்க கைக்கு வரோம், அப்போ வந்துருச்சா இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படிதான் யோசிக்கிறேன் ஒழிய, கைக்கு வந்தோன்னே இதுல விதையும் இருக்குதே, விதைச்சாதானே நாளைக்கு இன்னும். ஒருத்தன் ஒரு ஃபார்மர்னா என்னது? விவசாயி அறுவடை பண்றான், நெல் அறுவடை பண்ணிட்டான். நெல் அறுவடை பண்ணிட்டு மொத்த நெல்லையும் வித்துட்டானா நாளைக்கு திரும்ப எப்படி இன்னொரு அறுவடை அவனால பண்ண முடியும்? அப்படின்னா அந்த அறுவடை கைக்கு வந்தோடனே அவன் அதுல முதல்ல எதை எடுத்து வைப்பான்? உங்களுக்கு விளங்க மாட்டேன்து. அடுத்த விளைச்சலை யோசிச்சு முதல்ல விதைய தான் எடுத்து வைப்பான். முதல்ல என்னத்தை விற்போம்?
உங்களுக்கு விளங்குதா? அப்படின்னா உங்க கையில ஒரு அறுவடை வந்தோடனே அது விதைச்சனாலதான் வந்திருக்கு. முதல்ல விதையை எடுத்து பத்திரமா வச்சிருவோம்டா, அப்பதான் அடுத்த அறுவடை நடக்கும்ன்ற அறிவு முதல்ல. அப்படின்னா இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் உங்க கைக்கு வரும்போது அதுல என்ன இருக்கு? விதையும் இருக்கு, ஆகாரமும் இருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அடுத்த வரி சொல்லுது, உங்கள் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை கொடுத்து அந்த விதையை பெருக பண்ணுவாராம். கொஞ்சம் கவனிங்க, ஆகாரத்தை பெருக பண்ணுவாருன்னு. இதெல்லாம் உங்களுக்கு விளங்கணுமே, இது உங்களுக்கு விளங்கணும். ஆகாரத்தை அப்படின்னா என்னுடைய தேவை நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ல, அதை பெருக பண்ணுவேன்னு சொல்லல. நான் விதைய பெருக பண்றேன். அந்த விதையில தான் உன்னுடைய தேவைகள் எல்லாம் விளங்கணுமே. எதை பெருக பண்ண போறேன் அப்படின்னா, நாளைக்கு இப்ப 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன், நாளைக்கு அது 20,000 ரூபாய் ஆயிருச்சுன்னா அதுல எது பெருகி இருக்கு? விதை தான் பெருகி இருக்கு, ஆகாரம் பெருகல. அந்த விதையில உங்களை விளங்குதா நான் பேசிட்டு இருக்கிறது? ஆமென். பாருங்க, இதுதான் தேவன் இந்த ராஜ்யத்துக்குள்ள தேவன் வச்சிருக்க சில சிம்பிள் பிரின்சிபல்ஸ். இப்ப நீங்க விதைக்கலன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? விதைக்கலன்னா என்ன நடக்கும்? அறுக்க மாட்டீங்க, அவ்வளவுதானே ஒழிய வேற எதுவும் மோசமா தேவன் உங்களுக்கு மோசம் பண்ண? அவர் அப்படிப்பட்ட தேவனே ஒரு பிரின்சிபல் ஒன்று செட் பண்ணி வச்சுட்டாரு. சொல்றார், நீ விதைச்சா நீ அறுக்கிற, நான் உன் கையில கொடுக்கும் போது விதையும் கொடுக்குறேன், ஆகாரத்தையும் கொடுக்குறேன். அவர் அவ்வளவு நல்ல ஒரு தேவன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீ கஷ்டப்பட்டு எதையோ பண்ணுன்னு சொல்லல, விதையும் நான் கொடுக்குறேன், ஆகாரத்தையும் நான் கொடுக்குறேன், ஆனா விதையத்தான் நான் பெருக்குவேன். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய விதை, நீங்க விதைக்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் கொடுத்தேன், இன்னும் 10,000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கேன்னா என்ன பெருகல? விதை பெருகி இருக்கு. ஆனா நீ விதை தான் பெருகி இருக்குன்னு நீ அதை விதையா பார்க்கல, நீ அது சாப்பாடு நினைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க. அதுதான் அர்த்தம். விளங்குதா நான் சொல்றது? ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் விளங்குது நான் பேசிட்டு இருக்கிறது? தேவனுடைய அழகான படைப்பு பாருங்க இது. ஆமென். நீங்க தெரிஞ்சுக்கணும், எல்லாமே விதையில தான் ஓடிட்டு இருக்கு. ஆமென். வார்த்தை ஒரு விதையா உள்ளுக்கு போகுது, அதே மாதிரி பிசாசும் அவனும் உங்களுக்குள்ள. அதுதான் அந்த விதை. தேவையில்லாம வந்து ஏதாவது அதான் தேவன் சொல்றாருல்ல, அவன் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் அவன் வந்து விதைச்சிடறான் எண்ணத்தை. பார்த்திருக்கீங்கல்ல? நீ தூங்கிட்டு இருக்க நேரத்தில், நீ அப்படியே அசதியா இருக்கிற நேரத்தில் அவன் வந்து எதையாவது அப்புறம் நீ அதை போட்டு, எல்லாமே விதைதான். That's what's written, no? When he is asleep, he comes in. மத்தேயு 13 இருக்கு. இதெல்லாம் நீங்க வாசிக்கணும் உட்காந்து. எல்லாமே விதை தான். நீங்க அதை விதையா பார்க்காததுதான் பிரச்சனையே ஒழிய வேற எதுவும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ற விளங்குதா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கொடுத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு அதே தான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படின்னா நீ உனக்கான பெருக்கமெல்லாம் உண்டாயிருக்கணுமே, நீ நல்லா தானே இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்படின்னா கைக்கு வரும்போது அவர் அதை பெருகிற எண்ணத்தை பெருக பண்றாரு, விதையை தான் பெருக பண்றாரு. நீ அது சாப்பாடுன்னு நினைச்சு பயங்கரமா நல்லா சாப்பிட்டு தேவன் நல்லவர் அப்படின்ற, ஆனா உன்னுடைய அறுவடை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கும். விளங்குதா? தேவன் ரொம்ப நல்லா இருப்பார். அந்த இருதயத்தை தேவன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இது ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆல்ஃப்ரட் இங்கே உட்காந்துருக்காருல்ல பின்னாடி, கிட்டத்தில் அவருக்கு ஒரு பெரிய போனஸ் ஒன்று வந்துச்சு அவர் கைக்கு. அதன்னு சொன்னார், அந்த போனஸை நான் மொத்தமாக சபைக்குன்னு விதைக்கணும்னு பார்க்குறேன். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அதுக்கு ஒரு பிளான் பண்ணோம். இந்த சர்ச்சுக்குன்னு ஒரு
அதை மொத்தமாக ஒரு அக்கௌண்ட் தொடங்கி இப்போ அது நான் எடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு அதை மொத்தமாக, அதுதானே ஐடியா, என்ன சொன்னீங்க, அதுக்கு ஒரு பேர் வேற இருந்துச்சு எனக்கு திடீர்னு ஞாபகத்துக்கு வரமா. ஒரு அக்கௌண்ட் ஒன்று தொடங்கி அதை மொத்தமாக அந்த அக்கௌண்ட்டில் போட்டு ஒரு சர்ச் ஃபண்டுன்னு ஒன்று தொடங்க போகிறோம். அப்போ யாருக்கெல்லாம் எப்போவாது அந்த சர்ச் ஃபண்டுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவரையோ இல்லை ஃபெலிஷன்ட்டையோ பேசி அந்த சர்ச் ஃபண்டில் காசு சேர்ந்துட்டு, அப்போ நமக்கு திடீர்னு நாளைக்கு ஒரு தேவை வருது, ஏதோ வாங்கணும்னா ஏற்கனவே ஒரு ஃபண்டு ரெடியாக இருக்குது பாருங்கள், எடுத்து வாங்கிட்டு வேலையை பார்த்துட்டே போகலாம். ஆனால் பாருங்கள், அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விதைக்கிறதுக்கு தேவன் யாருக்கோ சில அந்த அதெல்லாம் ஒரு கிருபை கொடுத்துரு, அந்த கிருபையை பெற்றுக்குங்க, அந்த கிருபையை பெற்றுக்குங்க. அந்த அந்த போனஸ் வச்சு அவர் எதோ பண்ணியிருக்கலாம். சரி, அவ்வளோ போனஸ் கைக்கு வருதுன்னா அதை வச்சு அது ஒரு பெரிய காசு பாருங்க. அதை வீட்டுக்கு எதாவது வாங்கியிருக்கலாம், இல்லை மனைவிக்கு 2 ஒரு தங்க நெக்லஸ் வாங்கி போட்டிருக்கலாம், இல்லை ஏதோ பண்ணியிருக்கலாம், இல்லை பட் he wants to start a church fund. அப்போ இந்த மாதிரி விதைக்கிறதுக்கு, இந்த மாதிரி அதுதான் இப்போ கைக்கு வரும்போது அதை உடனே அவர் பார்த்து என்னன்னு விளங்கிட்டாரு, தேவன் பயங்கரமா ஏதோ ஒரு பெருக்கத்தை கொடுத்துரு, அவர் எதை பெருக்குவார், விதையை தான் பெருக்குவாரு. அப்ப இதை இன்னும் விதைச்சோம்னா அங்கதான், அதுதான் அங்க எழுதியிருக்கு, குறைஞ்சா விதைச்சா நீ குறைவா இருப்ப, அதிகமா, அவ்வளவுதான். சிம்பிள் இல்லையா, சிம்பிள் பிரின்சிபல்ஸ், பட் தீஸ் ஆர் பிரின்சிபல்ஸ், அவ்வளவுதான், சின்ன சின்ன பிரின்சிபல்ஸ். ஆமென். எல்லாமே விதை தான். அதனாலதான் இந்த கதையை நான் எப்பவுமே சொல்லுவேன். ஈசாக்கு என்னது 23 என்னது அதிகாரம், அது ஜெனிசிஸ் 23, ஜெனிசிஸ் 23 26 பாருங்க. அதை மட்டும் பார்த்துட்டு அந்த ஒரு கதையை மட்டும் சொல்றேன். அப்ப 26 சாராளுடைய இதே தான். கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு கதை கேட்டா ஈஸியா உள்ளுக்கு போயிரும்ல. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், அப்ப ஆபிரகாமுடைய காலத்துல ஒரு பஞ்சம் வந்துருது. அந்த பஞ்சம் இல்லாம இப்ப ஈசாக்குடைய காலத்துல இன்னொரு பெரிய, அப்ப ஈசாக்கு நல்ல புத்திசாலித்தனமா என்ன பண்றாரு, வெட்டியை கட்டிட்டு கிளம்புறாரு. அதுல ஏதாவது தப்பு இருக்கா சர்மிலா, அதுல ஏதாவது தப்பு இருக்காமா அந்த ஊர்ல? இல்ல, இப்ப போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீடு அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. நைட்டெல்லாம் கியூல தரையில உட்காந்துருக்கான் எல்லாம். ஏன் நாட்டை விட்டு வெளியே போறோம் சார், இல்லையா? அதுல ஏதாவது தப்பு இருக்கானா? அதுல ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. ஆனா தேவன் ஈசாக்க பார்த்து சொல்றாரு, நீ எங்கேயும் போகாத, நான் கொடுக்கிற இந்த ஊர்ல நீ இரு. அங்க பஞ்சமாச்சு, நான் உனக்கு கொடுக்கிற இடத்துல நீ போய் இரு. ஆமென். அப்ப நீங்க ஒரு ஊர்ல போய் இருக்கீங்க, அங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது, உங்ககிட்ட கொஞ்சம் நெல் இருக்கு. அந்த நெல்லை இப்ப நம்ம என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு எப்படியாவது பஞ்சம் போற வரைக்கும் வாழ்ந்துடணும். அப்படித்தானே பண்ணியிருக்கணும், ஆமாவா இல்லையா? அதை தானே பண்ணியிருக்கணும். ஆனா 12வது வசனத்தை பாருங்க என்ன எழுதி இருக்குன்னு. என்னோட சேர்ந்து இதை வாசிக்கிறீங்களா? ஈசாக்கு என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களான்னா எல்லாரும் அப்படியே. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். என்ன பண்ணா? நீ அதை பத்திரமா வச்சு சாப்பிட்டு இருக்கணும் இல்ல, ஆனா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். Has anybody ever seen a 100% harvest? அவன் பாருங்க, ஈசாக்க பத்தி எழுதி இருக்கு, அவன் விதை விதைச்சானா 100 மடங்கு அறுவடைய பார்த்தானா. ஆனா முக்கியம் அங்க எழுதி இருக்கு, ஈசாக்கு விதை விதைத்தான். தேவன் அவனை, போன வாரம் சொன்னேன், பணத்துக்கு நோக்கம் இருக்கணும். தேவன் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு? இன்னைக்கு ஒரே ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் இங்க உட்கார்ந்து பயங்கரமா பதில் சொல்லி, தேவன் எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு?
ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் அப்படின்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நான் உன்னை நம்புறேன், நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு. அதுக்காக தான் ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் இங்க சொல்றாரு. இப்போ ஞாபகம் இருக்கா, போன வாரம் சொன்னேன், ஒரு ஓஸ் பைப்பை போல நம்ம தண்ணி வருது வெளியில போயிட்டே இருக்கு, தண்ணி வருது, அதே மாதிரி ஆசீர்வாதம் வருது வெளியில போயிட்டு, வெளியில போற இடத்தை அடைச்சோம்னா இங்க வர இடம் பிச்சுட்டு போயிடும். As long as you can be a blessing, the blessing will never stop flowing through you. வந்துட்டே இருக்கும். ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. ஒருத்தனுக்கு மட்டும் தைரியம் இருந்துச்சு, என்னது? விதைக்கிறதுக்கு. பஞ்ச காலத்துல விதைக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருந்துச்சு, அவன் மகா பெரியவன் ஆயிட்டான். அது எனக்கு அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா, and Isaac saw the man began to prosper, continued prospering until he became very prosperous. The man prospered, continued prospering, became very prosperous. ஏன்? வேற எவனும் பண்ணாத ஒரு விஷயத்தை அவன் பண்ணான். ஹலோ, இந்த விதைக்கு இருக்கிற பலனை நீங்க விளையுங்க. ஒரு இடத்துல அழகா எழுதியிருக்கு, தேவனுடைய வாக்கு தத்தம் ஆபிரகாமும் அவனுடைய வித்துக்கும் அப்படின்னு. அப்படின்னா ஆபிரகாமுக்குள்ள இருக்க வித்து கூட எல்லாம், இந்த விதை எல்லாமே தேவனுடைய வாக்கு தத்தத்தை உள்ளுக்கு வச்சுட்டு தான் இருக்குது. அப்படின்னா எல்லா விதைக்குள்ளயும் என்ன இருக்கு? உனக்கு வர வேண்டிய பலன் அந்த விதைக்குள்ள காத்துட்டு இருக்கு. விதைக்குள்ளதான் காத்துட்டு இருக்கு. விலங்குதான் நான் சொல்றது. எழுமி நிப்போமா?